வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய புக்கை மட்டுமே பேஸ் பண்ணி 4000 ஒன்லைனர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது ஒன்லைனர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் மாதிரி இல்லாமல் ஒரு டெஸ்ட் சீரிஸில் இருக்கும். ஸோ இது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி, எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இப்போ தான் பண்ண போகிறீங்கன்னா கூட இது பரவாயில்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சயின்ஸில் 4000 ஒன்லைனர் எடுத்து அது ஒரு சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்காதவங்க ஐ கார்டில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. ஸோ பிளேலிஸ்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஒன்லைனர் 4000 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இது சோஷியல் சயின்ஸ் ஒன்லைனர் 4000 சொல்லி ஒரு இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இப்போ கொஸ்டின் போவாங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்தேன், எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது? ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935. ஸோ இந்திய அரசு சட்டம் 1935 தான் ஸோ பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் 1/3 பங்கு இந்த இந்திய அரசு சட்டம் 1935 தான் இடம்பெற்றிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சௌரி சௌரா நிகழ்வு எந்த ஆண்டு நடைபெற்றது? சௌரி சௌரா நிகழ்வு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஸோ 1922 பிப்ரவரி 13 நடைபெற்றிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சாதி ஒழிப்பு என்ற நூலை எழுதியவர் யார்? சாதி ஒழிப்பு என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். சாதி ஒழிப்பு என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஸோ அவருமே இந்த ஆப்ஷனில் இருக்காரு. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்தேன் கைஸ், அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்கிறேன். ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். அதேமாதிரி அவங்க ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் 3 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்கிறேன். புதுச்சேரிக்கான பொதுவான உயர்நீதிமன்றம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ புதுச்சேரிக்கான பொதுவான உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் தான். ஸோ தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் பொதுவானதாக சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கைஸ். விருத்த கங்கா என அழைக்கப்படும் ஆறு எது? விருத்த கங்கா என அழைக்கப்படும் ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, கோதாவரி. ஸோ அதாவது இது பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய ஆறுகளில் மிகவும் நீளமான ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி தான். இது ஆந்திராவில் பாயுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விருத்த கங்கா, தட்சின் கங்கா என அழைக்கப்படும் ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ், இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். தென்னிந்தியாவின் 3வது நீளமான நதி எது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கங்கை நதியின் நீளம் என்ன? ஸோ இந்தியாவின் தேசிய நதியான கங்கை நதியின் நீளம் என்ன? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். குலாம்கிரி அடிமைத்தனம் என்பது யாருடைய நூல்? குலாம்கிரி அடிமைத்தனம் என்பது யாருடைய நூல்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜோதிபா பூலே. ஸோ இவருடைய நூல் தான் அது. ஸோ எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 7. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். இந்தியாவின் அண்டை நாடுகள் மொத்தம் எத்தனை? ஸோ நல்லா கவனிங்க, இந்தியாவின் அண்டை நாடுகள் மொத்தம் எத்தனை? ஸோ நில எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன 7. ஸோ அதனால 7ன்னு போட்டுறாதீங்க. ஸோ அண்டை நாடுகள் வேற. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். மாநில அரசை பற்றி கூறும் பகுதி எது? மாநில அரசை பற்றி கூறும் பகுதி எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பகுதி 6. ஸோ பகுதி 6 தான் பார்த்தீங்கன்னா மாநில அரசை பற்றி சொல்லும். பகுதி 5 பார்த்தீங்கன்னா மத்திய அரசை பற்றி சொல்லும். பகுதி 4 பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி சொல்லும். ஸோ பகுதி 8 பொறுத்த வரைக்கும் யூனியன் பிரதேசங்கள் பற்றி சொல்லும். ஸோ பகுதி 7 பி பிரிவு நீக்கியிருப்பாங்க, அதாவது சுதேச அரசுகள் பற்றி இருந்திருக்கும். ஸோ அதை தூக்கியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கைஸ். ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சரத்து எது? ஸோ இது ஆக்சுவலாக இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஸோ ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சரத்து எது? ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 352, ஸோ பி 356, சி 213, டி 231. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சரத்து எது? நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு ஆப்ஷன் போடுவீங்க, ஆனால் அது ஆன்சர் கிடையாது. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1915 ஜனவரி 9. ஸோ அந்த ஜனவரி 9 நம்ம NRI டே, நான் ரெசிடென்ட் இந்தியன் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம், அதாவது பாரதிய பிரவேசி தினம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவாங்க. ஸோ 1915 ஜனவரி 9. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் முதலாக வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதலாக வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 1860.
ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா 1857 பெருங்கலகத்தின் போது ஏற்பட்ட பொருட்சேதத்தை ஈடுகட்டும் விதமாக ஸோ 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் ஸோ இந்தியாவில் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். நீல நிற கிரானைட் பாறைகளால் ஆன மலை எது? நீல நிற கிரானைட் பாறைகளால் ஆன மலை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜவ்வாது மலை. ஸோ ஜவ்வாது மலை தான் பார்த்தீங்கன்னா நீல நிற கிரானைட் பாறைகளால் ஆன மலை. ஸோ ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கான கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்து சொல்லுங்கள். ஸோ ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சரத்து எது? ஸோ இதுக்கான ஆன்சர் தான் நீங்கள் நினைக்கிறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே ஸோ ஆப்ஷன் பி தான் போடுவீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ்.